இன்று நாளும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோடு இந்த காணொளி சந்திக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் தான் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் பெரும்பாலும் சொரிந்து வாழக்கூடிய பகுதிகளிலே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 2 நிர்வாக மாவட்டங்கள் உள்ளடங்குகிறது. ஒன்று யாழ்ப்பாணம், மற்றது கிளிநொச்சி. இந்த இரண்டும் சேர்ந்திடக்கூடிய ஒரு தேர்தல் மாவட்டத்தினுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கை 1ஆல் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 11 ஆசனங்கள் இருந்தது, 7ஆக அது குறைந்தது. இப்போது அது 6ஆக வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த பிரதிநிதித்துவத்தை அல்லது பதவியை இழக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் யார் என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. தேர்தலாம் அதுக்கு பதில் சொல்லும் என்று சொன்னாலும் சில விஷயங்களை தரவுகள் ரீதியாக நாங்கள் பார்த்துவிட்டு கடந்து செல்லலாம். ஆனால் மிக குறிப்பாக இந்த மாவட்டத்திலே இந்த ஆசன குறைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சரியா தவறா என்ற கேள்வி கூட பதில் தேட வேண்டிய தேவை இருக்கிறது. திகாமடுல்லை தேர்தல் மாவட்டம், அது அம்பாறை என்று சொல்லி அழைக்கப்பட்டாலும் கூட இப்போது தேர்தல் டாப்பினுடைய அடிப்படையிலே திகாமடுல்லை என்பது அதனுடைய பெயராக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட ஒரு 50,000 60,000 வரையும் வாக்காளர் குறைவா இருக்கணும். அப்படி இருக்கைகளை அங்கேயும் 7 ஆசனங்கள் இருக்குது. ஆனா அதை விட வாக்காளர் கூட இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டு 6ஆ வந்திருக்குது. இது எப்படி குறைக்கப்பட்டது? குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை சரியா பிழையா? இதுல ஏதாவது பாகுபாடு இருக்கின்ற நிறைய கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கைகளை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகக்கூடிய ஒரு மாவட்டமாக கம்பஹா தான் இருக்குது. 19 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்திலிருந்து தேர்வாகுவார்கள். அதுக்கு அடுத்த இடத்துல கொழும்பு 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக கொடுக்க போகிறது. இதுக்கு பிறகு கண்டி 12, களுத்துறை 11, அதே போல ரத்னபுரி 11, குருநாகல் இருக்கிறது 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. இப்படி பட்டியலிடுகிற போது வன்னி 6, யாழ்ப்பாணம் 6, மட்டக்களப்பு 5, அம்பாறை அதாவது திகாமடுல்லை 7, திருகோணமலை 4 என்று சொல்லி இந்த பட்டியல் இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற போது இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் என்ன மாதிரி நடக்க போகுது அல்லது என்ன மாதிரி வந்துடக்கூடிய விகிதங்கள், யார் யார் பதவி இழக்க போகினம் அப்படின்றது மிக முக்கியமாக இப்போது கவனத்துக்குட்படக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பொது வேட்பாளர் என்கிற சங்கு சின்னம் இருக்குத்தானே, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர், அந்த சின்னத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான இணக்கப்பாட்டுக்கு வர்றது தொடர்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதை விட இந்த தமிழரசு கட்சியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாராஜ் அவருடைய வீட்டுக்கு இந்த தமிழ் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்த பொது கட்டமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய போய் கதைச்சு இந்த பொதுவான நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பா இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏனென்றா அந்த கேள்விக்கெல்லாம் இனி சொல்ல போற அந்த இடத்துல பதில் இருக்குது. குறிப்பா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் அந்த பதவி இழக்க போயிடும் அப்படின்னு சொன்னா பார்த்து அந்த பேர் யாராக இல்லாவிட்டாலும் கூட எந்த கட்சி இழக்க போகுதுன்றதை ஓரளவுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது அதுல யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் 5,71,848 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றார்கள். அதுல 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக 10 பேர் போட்டியிட்டார்கள் ஒவ்வொரு கட்சிகள் ரீதியாக. இதுல 2024 ஆண்டை பொறுத்தவரையில 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யப்பட போயினும் அதுக்காக 9 பேர் கொண்ட பட்டியலை ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கணும். போன முறை இடம்பெற்றக்கூடிய தேர்தலில் தமிழ் தேசியம் சார்ந்து போட்டியிடக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய வேட்பாளர்கள் மொத்தமாக பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை 1,10,967. 3 ஆசனம் அவை கிடைச்சது. சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் 35,884 வாக்குகளை பெற்றார். அதே மாதிரி தான் சுமந்திரன் அவர்கள் 27,834 வாக்குகள். சித்தார்த்தனை பொறுத்தவரையில் 23,840 வாக்குகள். அப்படி இருக்குள்ள அந்த கூட்டமைப்பிலே போட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் தான் பெண் வேட்பாளராக இருந்தார். மறைந்த மாமனிதர் நடராஜா ரவிராஜனுடைய மனைவி சசிகலா ரவிராஜ் அவர் 100 வாக்கு குறைவாக பெற்றார். 3ஆவது இடத்தை பெற்றக்கூடிய சித்தார்த்தனை விட அந்த வாக்கு குறைவாக பெற்றதனால அவரால் நாடாளுமன்றத்துக்கு போக முடியல. அந்த அடிப்படையில் 3 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் வெற்றி பெற்றார்கள். அதே மாதிரி தான் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் முன்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் தரப்பு 21,554 வாக்குகளை பெற்று அவைக்கு ஒரு ஆசனம் அதன் மூலமாக கிடைக்குது. 2004 ஆண்டுக்கு பிறகு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கண்டக்கூடியவர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பல. அவருடைய கட்சியை பொறுத்தவரையில் மக்கள் முன்னணி 55,303 வாக்குகளை பெற்று மாவட்ட ரீதியில ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ளுது. அதை விட மிஞ்சினதுல கூட யாருக்கு மிஞ்சுது அப்படி என்று சொல்லி கணக்கு பார்க்குறது, இந்த போனஸ் ஆசனம் எல்லாம் கணக்கு பார்க்கறது அதிகமான ஆட்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கட்சி பெற்றக்கூடிய வாக்குகள் அந்த ஆசனத்துக்காக பெறக்கூடிய வாக்குகளை விட மிச்ச வாக்கு யாரு கூட இருக்கோ அவைக்கு இந்த தேசிய பட்டியல் மூலமாக வரக்கூடிய ஆசனங்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஆசனத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இன்னும் ஒரு மேலதிகமான ஆசனம் கிடைக்குது. அப்ப 2 ஆசனம், அது ஒரு ஆசனம் யாழ் மாவட்டத்துக்குரியது, மற்றது நாடு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஆசனம் 196 நேரடி உறுப்பினர்கள். அதை விட ஏனையவர்கள் தேசிய பட்டியல் மூலமாக வரக்கூடியவர்கள்.
அதே மாதிரி தான் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அது தொடர்ச்சியா அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் அவருடைய கட்சிக்கு 45,797 வாக்குகள் கிடைக்குது. இதனால ஒரு ஆசனம் அவருக்கு இருக்குது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் இந்த யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அதிகூடிய விருப்பாக கடந்த தேர்தலில் பெற்றுக்கொண்டவர் 49,373 வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிறகு அவர் வெவ்வேறுபட்ட கட்சிகள் வெவ்வேறுபட்ட நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு கொடுத்தார் அப்படின்ற விடயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது அப்போது இருந்திருக்கக்கூடிய நிலவரம். இப்படி இருக்கையில யாழ் மாவட்டத்தில் 7 ஆசனங்கள் எப்படி பங்கெடுக்கப்பட்டிருக்கு அல்லது எப்படி பகிரப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக தெரியக்கூடியதா இருக்கு. நவம்பர்ல இடம்பெறக்கூடிய இந்த 2024 ஆண்டுக்கான பொது தேர்தல் சிக்கல் நிறைய பேருக்கு வரப்போகுது. ஏன்னு சொன்னா பல புதிய முகங்கள் இறக்கப்பட வாய்ப்பு இருக்குது. வயசு போனாக்களுக்கு வாக்களிக்க மாட்டோம், ஏற்கனவே உறுப்பினர்களாக இருந்தாக்களுக்கு எங்களை வாக்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி இருக்கணும். அதை விட படிச்சாக்கள் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆக்கள் அவையத்தான் நிறுத்தணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்பு ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரை இருக்கு. என்னன்னு சொன்னா வெற்றி பெற்ற அணிக்கு பின்னால எல்லாரும் நிற்கிறதுன்றது சகஜமான விஷயம். அப்படி இருக்கைகளை அதுல இருந்து எப்படி தப்பி பிழைக்கிறது அல்லது பேரம் பேசுற சக்தியாவோ இல்லை வச்சிடக்கூடிய ஆசனத்தை எப்படி தக்க வைக்கிறது. ஒரு காலத்துல 22 ஆசனம் அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எப்படி தக்க வைக்கிறதுன்றதுல இப்ப சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் பிரதானமா யாருக்கு இருக்குன்னு சொன்னா பல்வேறுபட்ட கட்சிகளுக்குள்ள இருந்தாலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில அந்த கூட்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மணிவண்ணன் தரப்பு இப்ப அங்க இல்ல. அவர் அந்த தேர்தலை பொறுத்தவரையில 22,741 வாக்குகளை அந்த கட்சியோட சேர்ந்திருந்தபடியா பெற்றுக் கொடுத்தார். சரி, கனபேர் கேட்கலாம், இந்த முறை மணிவண்ணன் அங்கே இருந்து பிரிந்து தமிழ் மக்கள் கூட்டணியில தான் இருக்கிறார். அப்படி இருக்கைகளை அந்த பிளவு நிலைப்பாடு ஒன்று காரணமாக அந்த வாக்குகள் குறையுமண்டா மற்றது புதுசா நாங்கள் ஆக்களை போட்டா அந்த வாக்குகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். அது வாக்கு குறைப்புக்கான அல்லது வாக்கு குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. அப்படி இருக்கக்குள்ள சீச்சி அப்படியெல்லாம் நடக்காது, அது அவர் அவ்வளவு வாக்கு எடுத்திருக்கிறாரா, அவரால் தான் வாக்கு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விதண்டாவாதமா கேட்டாலும் புதுசா வந்தாக்கள் அந்த அளவு தூரம் வாக்குகளை பெற்றுக் கொள்வினமா என்பது முக்கியமான விஷயம். மணிவண்ணனை விட குறைவா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் சுகாஸ் 21,468 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த 2 பேர் 3 அதேபோல கஜேந்திரகுமார், கஜேந்திரன், மணிவண்ணன், சுகாஸ் இந்த 4 பேரையும் தவிர மிச்ச எல்லாரையும் பார்த்தா மிக சொற்பமான வாக்குகளை தான் அந்த தேர்தலில் பெற்றுக்கொள்ளினார். அப்படி இருக்கைகளை மணிவண்ணனுடைய விலகல் என்பது முன்னணியை பொறுத்தவரையில் பாரியளவில் தாக்கம் ஏற்படுத்தும் என்றதுல மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அது மாத்திரமல்ல, அடுத்த பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொன்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அங்கஜன் ராமநாதன் இந்த முறை தேர்தலில் அந்த அளவு வாக்குகளை பெற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி பெருசா இருக்கு. ஏனென்று சொல்லி பார்த்தா அப்ப அவர் வேலை தருவன், அது தருவன், இது தருவன் அப்படியான விஷயம் நடக்கும். கோட்டாபய ராஜபக்ஷ கூட நாடு ரீதியாக அறிவிச்சிருந்தவர் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 1 லட்சம் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கிறது, அதுக்கெல்லாம் வாக்களிச்சு நாம தான் உங்களுக்கு பேசி அந்த வேலையெல்லாம் வாங்கி தர முடியும் அப்படியான பிரச்சாரங்கள்லாம் அவர் அந்த காலத்துல செய்தவர். அந்த பிரச்சாரங்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் இந்த லெவலில் இருக்குது. வாக்களிக்கக்கூடிய இளைய தலைமுறை நிறைய பேர் இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டோம். அப்படி இருக்கக்குள்ள அவ்வளவு வாக்கையும் திருப்பி அவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதை விட அண்மையில நடந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் உடுப்பிட்டு தொகுதியில அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துல தலைவற்ற தொகுதியை வென்றாங்கன்னு சொல்லி தேர்தல் வாக்கெடுக்கிற நிலையத்துல அவை செய்யக்கூடிய அந்த விஷயம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கல இப்படியான ஒரு நிலவரம் வந்திருக்கிறது எந்த அளவு தூரம் அவருக்கு சாத்தியமாக இருக்க போகுதுன்றது மிக முக்கியமான விஷயம். மற்ற பக்கம் பார்த்தா டக்ளஸ் தேவானந்தா இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் கணிசமா அவருக்கு சேர்ந்து கிடைச்சதுன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை சரி, வன்னியை பொறுத்தவரை சரி, ஏனைய இடங்கள்ல இந்த வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் மேலதிகமான ஆசனம் ஒரு பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொன்னா வன்னி தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, அதுபோல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இந்த மாவட்டங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த வாக்குகளை பெற்றால் 2 அல்லது 3 ஆசனத்துக்கு அவர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று அவருக்கு நிச்சயமான ஆசனம், 2வது ஆசனத்துக்கு அவர் முயற்சிக்கலாம் அப்படின்ற விஷயம். மறுபக்கமா பார்த்தா ஜேவிபி இப்போது ஜனாதிபதி அங்கதான் இருக்கிறார். அவற்றை வெற்றி அலை என்றது எப்படியோ இந்த தேர்தலில் செல்வாக்கு செலுத்தத்தான் போகுது. யார் உண்டு இல்லை என்று சொன்னாலும் கூட அது கணிசமான முறையில் செல்வாக்கு செலுத்தத்தான் போகுது. அப்படி இருக்கல கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் ஒரு இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை 25,000 வாக்குகளை இலக்காக வைத்து வேலை செஞ்சாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 20,000 வாக்கு அவை எடுத்துச்சோம்னு சொன்னா ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது தேசிய பட்டியல் மூலமா கேட்கலாம், அவங்களோட மாவட்டத்திலிருந்து இவ்வளவு வாக்கு எடுத்து கொடுத்தாங்க, ஆகவே இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கணும். எல்லாவிட்டா இந்த மாவட்டத்தில் இதுவரை காலமும் அந்த தேசிய கட்சிகளை பொறுத்தவரை எந்த மாவட்டங்கள் ஆசனம் இல்லையோ அங்கே ஒரு தேசிய பட்டியலை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய கட்சியை விஸ்தரிக்கிற நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தவை. இது அரசியல் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்காக இருக்க போகிறது. அதை விட 7 இருந்து இந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை என்றது இப்ப 6 குறைஞ்சிட்டு 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் போக முடியும். கடந்த 2 தரம் நாடாளுமன்றம் சென்றக்கூடிய பலர் இந்த முறை செல்ல முடியாத சூழ்நிலை சிலவள உருவாகலாம்.
குறிப்பா 23,000 வாக்குகளுக்கு மேல பெற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையில வந்து பாராளுமன்றம் செல்ல வேண்டும் சொன்னா அது கட்டாயமான எண்ணிக்கையா இருக்கு. ஆனா கட்சி ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டாதான் விருப்பு வாக்கு அடிப்படையில் இவ்வளவு பெறக்கூடியவர் போகக்கூடியதாக இருக்கு. ஆகவே போன ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேர்தலோடு ஒப்பிட முடியாது என்று சொல்றதுக்கு நியாயம் இருக்கு. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளுடைய விகிதம் அல்லது மக்கள் எந்த சிந்தனையிலிருந்து வாக்களிக்கணும் என்றதுக்கும் ஒரு பொது தேர்தலில் மக்கள் எவ்விதமான எண்ணப்பாடோடு வாக்களிக்கணும் என்றதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆகவே பொது தேர்தல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு விகிதத்தினுடைய அடிப்படையில் இல்ல அதே வீச்சில் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பினமான்னு கேட்டா இல்ல, பொது தேர்தலில் வேறு விதமாகத்தான் அவர்கள் வாக்களிப்பினம். அப்படி இருந்தாலும் கூட இவ்வாறான பிரிவுகளுக்கு உட்பட்டு இந்த ஆசனங்கள் எல்லாம் செல்ல போகிறது. அதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து கடந்த முறை போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்றக்கூடிய ஒரு நபர் அண்மையில வந்து தேசிய வேறு கட்சிகளுக்கு வந்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்கள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தாங்க, கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தாங்க. அப்படி வந்து தாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிச்சினார். அந்த நபர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா சில வேளை தேர்தலில் நேரடியாக போட்டியிடாம தேசிய பட்டியல் கட்சி கிடைக்கூடிய அதன் மூலமாக செல்வதற்கான பேச்சுகள் கூட இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில வேளை தோற்கடிக்கப்படலாம் அல்லது வாய்ப்பு வழங்கப்படாமல் போகலாம், மக்கள் இருக்கக்கூடிய அதிருப்தி நிலையை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. போன முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னே எடுத்துக்கூடிய வாக்குகளை விட அதுக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைச்சது. இந்த முறை கூடுமா குறையுமான்றதுல வந்து கூட செல்வாக்குகள் இருக்குது. ஆகவே வந்து இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாக்குகளை வச்சுக்கொண்டு என்ன நடக்க போகிறோன்றது மிக முக்கியமான விஷயம். புதுசா ஒரு 3000 வாக்காளர்கள் அடைஞ்சிருக்கிறார். இளைய தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களை கவரக்கூடிய அல்லது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்து இதுக்கு தான் வாக்களிக்கிறன்ற ஒரு பழக்கத்தில் இருந்தாலும் கூட மாற்றங்கள் நோக்கி அல்லது நாடே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்து முடிந்திருந்திருக்குது. பேச்சளவில் இருந்தாலும் கூட இப்படி ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லி யாருமே யோசிக்கல. அப்படி இருக்கல மாற்றங்கள் நோக்கி போவதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. இப்ப வீட்டுல வந்து சரியான நிர்வாகம் இல்லாட்டி வந்து தெருவில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் தான் அவர்கள் தஞ்சம் அடைவார்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதே போன்ற ஒரு நிலைப்பாடு இதனால் உருவாக்கப்படுமா, யாரெல்லாம் இழக்க போயினம், யாரெல்லாம் இதுவரை காலமும் மக்களுக்கு சரியா சேவை செய்யணும் என்றது வந்து முக்கியமான விஷயம். இதனோட சேர்த்தான் இன்னும் ஒரு அதிர்ச்சி இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வந்து 2016 ஆண்டுல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு வரப்பிரசாதம் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த வாகனம் பெறுவதற்கான அனுமதி பத்திரம். நிறைய பேர் வாகனம் வாங்குறதுல அந்த வாகன அனுமதி பத்திரத்தை வந்து விற்று காசு எடுத்து அதன் மூலமாக மக்கள் நலப்பணிகளோ அல்லது வேற விஷயங்களோ இல்ல தங்களுடைய சட்ட பயன் ரப்பிக்கொள்கிற நடவடிக்கை தான் இருந்திருக்கு. அந்த விவரத்தை பொது வழியில வெளியிட்டிருக்கணும். அவர் ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய இந்த அனுமதி பத்திரத்தை வச்சு எவ்வளவுக்கு வாகனம் வாங்கினார், எங்க வாங்கினார், இதை யார் வாங்கினார் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் சொல்லப்படுது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முதல் அவருக்கு ஆதரவு அளிப்பதற்காக மதுபான சாலை உரிமை பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாங்கி இருக்கிறார். அப்படி வாங்கி இருக்கக்கூடிய ஆக்களுடைய விவரங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லுது. யார்கிட்ட பேர்ல எடுக்கப்பட்டிருக்கு, யார் அதை எடுத்துன்ற விவரம் கிடைச்சா அது வெளியிட்டா அது இன்னுமே இந்த வாக்களிப்புல கணிசமான ஒரு செல்வாக்க செலுத்த போகுது. எது எப்படி இருந்தாலும் இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் தாண்டி வெளியில வந்து மக்கள்கிட்ட போய் கொள்கையை சொல்லி இன்னுமே அந்த மக்களை நம்பிக்கை இழந்து போயிடக்கூடிய மக்களை நம்பிக்கை ஊட்டி அப்படியான பல்வேறுபட்ட உத்திகளோடு தான் இந்த தேர்தலில் களமிறங்க வேண்டிய தேவை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் என்றதுல வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. ஜனாதிபதி தேர்தல் நடக்க வந்து தங்களுக்கு தாங்களே சேரடிச்சு கொண்டிருந்தவ தங்களுக்கு இடையிலான போட்டி வருகிற போது இப்படி இன்னும் அதிகமாக அந்த சேரடிப்பு நிகழும் என்றது வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம். நடக்கும் என்றதுல வந்து மாற்று கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. கட்சி தாவலோ கட்சியினுடைய பதவியிலிருந்து விலகிறதோ புதிதான நியமனங்களோ சொல்லி இன்னும் அதிரடியான விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே மிக முக்கியமாக இந்த தெளிவுநிலை சார்ந்து ஒரு கூட்டுக்குள்ள ஒரு குடைக்குள்ள வந்து உண்டா நின்று கேட்கணும் ஒற்றுமைப்படணும் என்ற விஷயத்தை வந்து வலியுறுத்துகிற ஒரு விடயமாக கூட இந்த ஆசன குறைப்பு எண்ணிக்க அதுக்குள்ள எப்படி எங்களுடைய கட்சிக்கு எடுத்துக்கொள்றது, எத்தனை பேரை அனுப்புறது, எப்படி போறது வாரதுன்றது பெரிய சிக்கலால் எல்லாமே எல்லாம் உருவாக்கி இருக்கு. அந்த விஷயத்தை கட்சிகள் பார்த்துக் கொள்ளட்டும். கட்சிகள் பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கு பிறகு மக்கள் அதுக்குரிய பதில அவ கொடுப்பினம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த விஷயங்களை கொண்டு வரோம். நாளை இன்னும் ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.